நான் சாதாரண குடியில் பிறந்தவர். பலமில்லாத மாடு, விட முடியாத கலப்பை, அதிகாரம் இல்லாத பதவி, இவைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை. அமைச்சரே, உங்கள் கட்டாயத்திற்காக நான் மன்னனாக இருக்க சம்மதிக்கிறேன். ஆனால் சட்டமேற்றும் அதிகாரம் அத்தனையும் என் கையில் தான் இருக்க வேண்டும். மக்களின் நிலையறியாத புதியவனை பதவியில் அமர்த்தி அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பது ஆபத்து வீராங்கா. மக்களின் நிலையறியாதவன் நானா நீங்களா? அமைச்சரே, நீங்கள் மாளிகையிலே இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன். பெரிய இடத்தின் உள்ளே புகுந்துதான் என் உலகம் மாறியிருக்கிறது, என் உள்ளம் மாறிவிடவில்லை. இங்கிருந்து போக விரும்புவதெல்லாம் வெளியே மக்களுக்கு தொண்டு செய்யத்தான். அதை இங்கிருந்தே செய்ய முடிந்தால் தான் உங்கள் இஷ்டத்திற்கு இணங்குவேன். இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன், குருடு, முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. பெரியோர்களே, பொதுமக்களை, நமது நாட்டின் நலன் கருதி சில புதிய சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றி உடனடியாக அமலுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அந்த புதிய சட்டங்களை நமது அமைச்சரும் தளபதியும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். அவைகளை படிக்க சொல்கிறேன். உங்கள் விருப்பையோ வெறுப்பையோ பயமின்றி தெரிவிக்கலாம். படியுங்கள். உழுபவனுக்கு நிலம் உரிமையாக்கப்படுகிறது. உரிமைக்காரருக்கு நஷ்ட ஈடு நிலத்தின் வருமானத்தின் 1/4 பங்கு. என்ன அநியாயம்! விளைச்சல் காலத்தில் நிலவரி விளைச்சலில் 1/6 பங்கு. 2 ஆண்டுகள் தொடர்ந்து விளையாமல் போனால் குடும்பத்தின் தேவைக்கேற்ற மானியம் வழங்கப்படும். பெரிய மாளிகைகளில் சிறு எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் வாழ்வது கூடாது. ஒரு பகுதி அவர்களுக்கு போக மீதி பகுதியில் குடிசை வாழ்வோரை கொண்டு வைக்கப்படும். குடிசைகளை என்ன செய்வது? தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும். தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு லாபத்தில் 10% மற்றவை தொழிலாளர்களுக்கும் பிரித்து தரப்பட வேண்டும். அப்படி என்றால் பணக்காரர்களே இருக்க மாட்டார்கள். தவறு. பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருக்க மாட்டார்கள். 5 வயது ஆன உடனேயே குழந்தைகளை கட்டாயமாக பள்ளியில் சேர்த்து விட வேண்டும். தவறினால் பெற்றோர்களுக்கு தண்டனை உண்டு. வசதி இல்லாத பெற்றோர்களை என்ன செய்வது? அவசரப்படாதீர்கள். பள்ளி படிப்பு முடிந்து தொழிலில் ஈடுபடும் வரை மாணவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. பொக்கிஷம் காலி. மக்களிடமிருந்து பெற்ற வரிப்பணத்தை மக்களுக்காக செலவிடுகிறோம். படியுங்கள். கலப்பு மனம் செய்வோருக்கு அரசாங்க செலவில் திருமணம் செய்து வைக்கப்படும். கலப்பு மனத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் முதல் சலுகை அளிக்கப்படும். பிச்சை எடுப்பதும் குற்றம், பிச்சை இடுவதும் குற்றம். விவசாயிகள் குடும்பம் ஒவ்வொன்றிற்கும் 1 வீடு, 5 காணி நிலம், 2 காளைகள், 4 கோட்டை விதைநெல், 1 கலப்பை தரப்படும். விவசாயிகளையே பார்க்கிறார் மன்னர். நகரத்தை பற்றி கவலையே படவில்லையே. முழுவதையும் கேளுங்கள். அதேபோல் நகரத்தில் வாழ்பவருக்கு திறமைக்கேற்ற தொழில் கொடுக்கப்படும். ஒவ்வொருவருக்கும் தேவைக்கேற்ற ஊதியம் கொடுக்கப்படும். இந்த சட்டங்களை நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லையா? இந்த சட்டங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல. உங்கள் அபிப்பிராயம் என்ன? எங்களுக்கு இந்த சட்டங்கள் தான் தேவை.